லதா கிச்சன் இன்னைக்கு வந்து டீ கேக் செய்ய போகிறேன். முட்டை, ப்ரௌன் சுகர், மைதா மாவு, பால் பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்தது பேக்கிங் சோடா, வெண்ணிலா எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸு. இது தான் தேவையான பொருட்கள். நான் அளவு சொல்கிறேன். இப்போ வந்து 5 முட்டையை இதில் போட்டுக்கிறேன். அஞ்சு முட்டை ஊற்றியாச்சு. இப்போ வந்து கிராம் கணக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவு எடுத்து இதில் போட போகிறோம் மிஷினில். இதில் கரெக்டாக 250 மாவு அப்படியே எடுத்து நவுந்துரு. 250 கிராம் மாவு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கொட்டி ப்ரௌன் சுகரு 200 கிராம், ப்ரௌன் சுகரு. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு. மைதா மாவில் கலந்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது வரைக்கும் தான் சேர்த்தது. இதெல்லாம் மைதா மாவில் சேர்த்தாச்சு. அடுத்தது முட்டையெல்லாம் இதை ஜலிச்சிக்கணும். போயிட்டு அப்புறமா முட்டையை அடிச்சிக்கிறேன். சர்க்கரையை எடுத்துக்கலாம். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் வந்து அரை டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் ஃபஸ்ட்டு வெண்ணிலா எசன்ஸ் முட்டையில் போட்டேன். இப்போ பைனாப்பிள் எசன்ஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அரை டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் பைனாப்பிள் எசன்ஸ். போட்டு அடிச்சுக்கிறேன். நல்லா முட்டையை நல்லா அடிச்சுக்கணும். இப்போ வந்து நுர பொங்குற மாதிரி அடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து அடிச்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் போட்டு அடிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 3 வாட்டியே போட்டுக்கணும். வந்து ஜலிச்சு மைதா மாவை எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கணும். எல்லாம் மொத்தமாக போட்டு கிளறிட்டு இப்போ இதில் ஜலிச்சிக்கிறேன். இதை கிளறியாச்சு. ஜலாடி வச்சு ஜலாடி வச்சு இதில் சளிச்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சிக்கிறேன்.
மைதா மாவு போட்டு அப்படியே மொல்லமாக கிளறிக்கணும். அதிகமாக கிளறாத மொல்லமாக அப்படியே கிளறணும். கூட ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். கட்டியாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி. பால் இருந்தால் விடாது. அப்படியே கட்டன் பொருள் மெத்தடில் அப்படியே கலந்துக்கணும். கால் கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்படி ஒரு இது கிளறி அப்படியே ஊற்றணும். ஓவன் ப்ரீ பண்ணிட்டோம். அடுத்தது இதை எடுத்து உள்ளே வைக்கிறேன் 1/2 hour. கேக் ஓப்பன் பண்ணி வச்சு கேக் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து பாருங்க. கேக் சூப்பராக காமிச்சாக வந்துடுங்க. கேக்கு அப்படியே கொஞ்ச நேரம் மூடிட்டு அப்புறமா காமிக்கிறாங்க. கேக்கு நல்லா சூப்பராக வந்துடுது. பஞ்சு மாரி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கேக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பஞ்சு மாரி சாப்பிட்டா இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.